தமிழ்நாடு முழுவதும் 2.5 கோடிக்கும் அதிகமான அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை பாரம்பரிய முறையில் மகிழ்ச்சியுடன் கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர். அவர்களுக்கு ஏதுவாக தமிழ்நாடு அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை ஆலந்தூர் நசரத்புரத்தில் உள்ள ரேஷன் கடையில் பயனாளிகளுக்கு 3000 ரூபாய் ரொக்கத்துடன் கரும்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்புகளை அவர் வழங்கினார். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் இலவச வேட்டி சேலைகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. முதலமைச்சரிடம் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்கியது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், பொங்கல் பண்டிகையை குடும்பத்துடன் கொண்டாட இது பெரும் உதவியாக இருக்கும் எனவும் மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். முக்கியமாக நாங்கள் இங்கே பரிசு தொகுப்பு வாங்கியிருக்கோம். அதுவும் இதுலேயும் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம முதல்வரால் அவர் கையால் நாங்கள் வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் இதை ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 1 கிலோ சக்கரை, ஒரு முழு கரும்பு, வேஷ்டி சேலை 3000 ரூபாய் வாங்கினதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது எங்களுக்கு ரொம்ப உபயோகப்படுத்தும். எங்களுக்கு பொங்கல் கொண்டாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏழை மக்களுக்கு இந்த 3000 ரூபாய் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. ரொம்ப பெரிய தொகை இது. தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி தொடங்கியது. பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்புடன் 3000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படுகிறது. 2,22,21,170 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினரும் பயன்பெறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.